இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த புதிய ஆண்டின் காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் மற்றும் இந்த ஆண்டு முழுவதும் இனிய நன்னாளாக அமைய, இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் நினைக்கிற, செய்கிற, ஏறெடுக்கிற அனைத்து நற்காரியங்களையும் ஆண்டவர் வெற்றிகரமாக உங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்றும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் செழித்தோங்கி வளர வேண்டும் என்றும் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 16 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் முதல் நாள் இந்த நற்செய்தி பகுதியை ஆண்டவர் நமக்கு தந்து மிக முக்கியமான ஒரு சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே எழுப்புகிறார். அந்த சிந்தனை என்னவென்று நாம் பார்ப்போமேயானால், ஆடுகளை மேய்க்கிற இடையர்களிடத்திலிருந்து நமக்கு சில படிப்பினைகளை கற்றுத்தருகிறார். வருடத்தின் முதல் நாளிலே ஆடு மேய்க்கிறவர்களிடமிருந்து நமக்கு ஆலோசனையா என்பது போல ஒருவேளை நீங்கள் திகைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு பாடங்களை கற்றுத்தருபவை என்பதை மறைப்பதற்கும் இல்லை, மறுப்பதற்கும் இல்லை. இன்றைய நற்செய்தியில் நாம் இந்த ஆடு மேய்ப்பொருளிடம் காணப்படுகிற 3 மிக முக்கியமான பண்புகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 மிக முக்கியமான பண்புகளும் ஆண்டவருக்கு பிரியமானவை, அந்த இடையர்களுக்கும் ஏற்புடையவையாக காணப்படுகிறது. இந்த 3 பண்புகளும் நம்மிடத்திலும் காணப்படுமேயானால் நாமும் நிச்சயமாய் சிறப்புக்குரியவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த பண்புகள் என்ன என்று பார்க்கிற பொழுது, முதலாவதாக 16வது இறைவசனத்தில் நாம் பார்க்கிறோம், விரைந்து சென்று என்று தொடங்குகிறது. விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவர்கள் விரைந்து செல்லுகிறார்கள். இந்த இடையர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன என்றால், இவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்களோ அதே போல நாமும் செயல்பட வேண்டும். அவர்கள் தங்கள் ஆடுகளை பார்ப்பதற்காக விரைந்து செல்லவில்லை, தங்கள் தொழிலிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக விரைந்து செல்லவில்லை. மாறாக யோசேப்பையும் மரியாவையும் குழந்தையையும் அவர்கள் காண்பதற்காக விரைந்து சென்றார்கள். ஏனென்றால் அவர்களை பற்றிய செய்தியை அவர்கள் கண்டுணர்வதற்காக விரைகிறார்கள். நாமும் தாமதமின்றி இந்த ஆண்டிலே விரைந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது 17வது இறைவசனத்திலே அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது மிக முக்கியமான பண்பு, இந்த இடையர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று பார்க்கிற பொழுது, அவர்கள் இடையர்களாக இருந்தாலும் அவர்கள் யோசேப்பையும் மரியாவையும் குழந்தையையும் கண்டுவிட்டு அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவர்கள் விருந்துடவில்லை, மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. மாறாக அந்த செய்தியை தெரிவிக்கிறார்கள். எனக்கருமையானவர்களே, ஆண்டவரை பற்றி நமக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அப்படி நமக்கு தெரிந்த காரியங்களை தெரிவிக்க வேண்டியது இந்த புதிய ஆண்டின் இலக்காக நாம் தீர்மானித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த இடையர்கள் தங்களுக்கு தெரிந்த செய்தியை அவர்கள் தெரிவித்தார்கள். அதே போல நாமும் ஆண்டவரை பற்றி நாம் என்னவெல்லாம் அறிந்திருக்கிறோமோ அவை அனைத்தையும் தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டு ஆண்டவரை பற்றி தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கிற ஆண்டாக அமைவதற்கு ஆண்டவரிடத்திலே சிறப்பாக நாம் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, கடைசியாக 20வது இறைவசனத்திலே இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடைவெளியிடத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான பண்பு, கடவுளை போற்றி புகழ்கிறார்கள். எனக்கருமையானவர்களே, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மீட்பரை நினைத்து விண்ணக கடவுளை போற்றி புகழ்கிறார்கள்.
இந்த அருமையான காலை வேளையில் ஏராளமான நன்மைகளால் நம்மை ஆண்டவர் நிரப்பியிருக்கிறார். மீட்பின் அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த மீட்பின் அனுபவத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏராளமான இறை வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். இவ்வாறு அவர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் இடையர்கள் எவ்வாறு அவரை போற்றி புகழ்ந்தார்களோ அதே போல நாமும் அவரை போற்றி புகழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கென்று நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள் என்கிற இறை வசனத்தின்படி நாமும் கடவுளை போற்றி புகழ அழைக்கப்படுகிறோம். இந்த புதிய ஆண்டிலே எவ்வளவு அதிகமாக நம்முடைய விண்ணக தந்தையை போற்றி புகழ முடியுமோ அந்த அளவிற்கு விண்ணக தந்தையை போற்றி புகழ நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த அருமையான புத்தாண்டின் முதல் நாளிலே ஆடு மேய்க்கிற இந்த இடையர்கள் செய்த இந்த 3 மிக முக்கியமான காரியங்கள், ஆண்டவரை போற்றி புகழ்கிற அனுபவமும், ஆண்டவரை பற்றி தெரிவிப்பதற்காக அறிந்து கொள்வதற்காக விரைவாக செயல்படுவதையும், மூன்றாவதாக எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரை பற்றி அவர்கள் தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொண்ட காரியங்களை எல்லாம் அவர்கள் எவ்வாறு மற்றவர்களுக்கு தெரிவித்தார்களோ இந்த தெரிவிக்கிற இந்த பண்பையும் இந்த நாட்களிலே நாம் தெளிவாக உள்வாங்கிக் கொண்டு இந்த வருடம் முழுவதும் மட்டுமல்ல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த 3 மிக முக்கியமான செயல்களையும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் அடிப்படையாக காணப்பட வேண்டிய இந்த 3 மிக முக்கியமான செயல்களையும் தொடர்ந்து செய்வதற்கு தேவையான பலத்தையும் ஆற்றலையும் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். அவரும் இந்த புதிய ஆண்டில் நம்மை ஆசீர்வதித்து அவருக்குரிய காரியங்களில் அவருக்குகந்த விதத்தில் நாம் செயல்படுவதற்கு நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாளும் பிறந்திருக்கிற புதிய ஆண்டும் அற்புதமான நாட்களாக அற்புதமான ஆண்டாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.